Welcome to Master Computer Science Academy, Special Academy for Computer Science. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து PGTRB நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். டிஆர்பி ஆனுவல் பிளானர் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். 3rd மந்த்தே வந்துச்சு. 3rd மந்த்லேயே பார்த்தீங்கன்னா 10 days முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே ஆனுவல் பிளானர் பற்றி இல்லை. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆனுவல் பிளானர் விடுற ஐடியாவில் இல்லையா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் கால் பண்ணி கேட்குறப்ப அவங்க வந்து ப்ராசஸில் இருக்குது, டிஆர்பி வெப்சைட் பாருங்கள், சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. பட் நமக்கு 3rd மந்த்தே வந்துடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனுவல் பிளானர் வருதா இல்லையான்னு சொல்லி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் கண்டினியூவாக வந்து அடுத்தடுத்து வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து 2026 எலெக்ஷன் இருக்குதுன்னு தெரியும். இவங்க இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து 4 இயர்ஸாக எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு போஸ்டிங் கம்ப்ளீட்டாக வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே அவங்க ப்ராசஸ் பண்ணலை. ஸோ இந்த லாஸ்ட் டைமில் எலெக்ஷன் வரும்போது வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ செட் எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க. செட் எக்ஸாம் ஏன் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 4000 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ செட் எக்ஸாம் இப்போ நடத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லா காலேஜுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் டிஆர்பிலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அது வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணது. ஸோ புதுசாக எந்த நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னா, 2 எக்ஸாம் தான் இருக்குது. ஒன்று பிஜிடிஆர்பி, இன்னொன்று டெட். இது 2 நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரத்துக்கான சான்சஸ் இப்போதைக்கு இருக்குது. அந்த 2 எக்ஸாமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெட்டு வந்து அவங்க எந்த ஒரு போஸ்டிங்குமே போட போகிறதில்ல. ஜஸ்ட் அவங்க வந்து அது எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். அதை அவங்க நடத்தி ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. பிஜிடிஆர்பி தான் அவங்க போஸ்டிங் போட போகிறாங்க. நிறைய பல்க் வேகன்சிஸ் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 2000+ வேகன்சிஸ் அது கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து கிடையாது. அதனால் அவங்க எப்போ நினச்சாலுமே வந்து அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கு தான் அவங்க நியூ சிலபஸ்மே வந்து நமக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருங்க. இப்போத்துலேருந்தே படிச்சிங்க அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். இந்த ஒரு எக்ஸாம் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாயிரும். ஸோ இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போத்துலேருந்தே கண்டினியூவாக படிங்க. எப்போ எக்ஸாம் வரும்னு கேட்குறீங்க. பட் நீங்கள் இப்போ எக்ஸாம் வந்தால் ரெடியா அப்படின்றத மட்டும் நீங்கள் உங்களை கொஷின் கேட்டுக்கோங்க. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நீங்கள் இன்னும் இருக்குது, எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒரு மார்க் மிஸ் பண்ணாலுமே நம்ம எவ்வளோ பிளேசஸ் பின்னாடி போவோன்னு. ஸோ அதுக்கேற்ற எஃபர்ட் நீங்கள் போடுங்க. கண்டினியூவாக வந்து டெஸ்ட்டஸ் நிறைய எழுதி பார்த்துட்டே இருங்க. சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட நியூ மாதிரி தான். எல்லா டாப்பிக்லுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா யூனிட்லையுமே நமக்கு புது டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து நியூவாக படிக்கிற மாதிரி தான். ஸோ புதுசாக படிக்கிறவங்களும் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக வந்து படிக்கலாம். உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். 2 நாள் படிக்கிறது, 1 நாள் விடுறது இப்படின்னு இல்லாமல் கண்டினியூவாக படிக்கணும். கண்டினியூவாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். நம்ம அகாடமியில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஸ்பெஷலாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். பிஜிடிஆர்பிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சொல்லுவாங்க. 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட்டட் சிலபஸ் பேஸ் பண்ணி 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு ரெகுலராக வந்து எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒரு கிளாஸ் முடிஞ்சதுமே அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. லைவ் கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் எதனா ஒரு வேலையால் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸில் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் வந்து நீங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? கண்டினியூவாக படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. திரும்ப 4-5 இயர்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாயிரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தொடர்ந்து படிங்க. சரிங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.